பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் முன்பே சொன்னது போல இந்த பஸ்காவை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நமக்கு, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பஸ்கா ஆட்டை நீங்கள் 14ஆம் தேதி மாலை வேளையிலே அதை அடிக்க வேண்டும். அதன் இரத்தத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வாசல் நிலைக்கால்களிலே நீங்கள் பூச வேண்டும். அதனுடைய மாமிசத்தை நெருப்பிலே சுட்டு நீங்கள் கூடாரத்திற்குள்ளே இருந்து நீங்கள் சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை அந்த மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் சாப்பிட வேண்டும், கசப்பான கீரையோடு நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கசப்பான கீரை குறித்து நாம் தியானித்து விட்டு அடுத்தபடியாக புசிக்க வேண்டிய விதத்தை குறித்து நாம் தியானிப்போம். இந்த கசப்பான கீரை என்று சொன்னால் என்ன? புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து நேற்றைய தினத்தில் தியானித்து விட்டோம். கசப்பான கீரையோடு இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் பஸ்காவுடைய அந்த ஆட்டையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த கசப்பான கீரை எதற்காக ஆண்டவர் இங்கே சேர்க்கிறார்? ஏற்கனவே புளிப்பில்லாத ஒரு அப்பம் இருக்கிறது, இப்போ கசப்பான கீரை எதற்காக என்று சொல்லி நமக்கு இங்கே ஒரு கேள்வி வருகிறது. இந்த கசப்பான கீரை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திலே அவர்கள் சந்தித்ததான கசப்பான அனுபவங்களை அவர்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. நாங்கள் எந்த நிலையில இருந்தோம், ஆண்டவரே நீர் எந்த நிலையில நாங்கள் இருந்தபடி எங்களை விடுதலை ஆக்கினீர் என்பதை அவர்கள் தலைமுறையாக அவர்கள் நினைத்து கொண்டே இது இருக்கும்படியாக இந்த பஸ்கா ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது கட்டாயம் அவர்களுடைய உணவிலே இந்த கசப்பான கீரை இருக்கும். அன்பான பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கை எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, அவர்கள் ஜீவனும் கசப்பானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்ரா 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த கசப்பான கீரை எதை குறிக்கிறது? கசப்பான அனுபவங்கள். என்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தது, என்னுடைய வாழ்க்கை மாறாவை போல கசப்பாக இருந்தது. நீ மாறாவை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும்படியாக என்னுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டு, எனக்காக வேதனையை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு மதுரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர், எனக்கு ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை கொடுத்தீர் என்பதை இந்த கசப்பான கீரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கிவிட்டார். அவர்களுக்கு ஆண்டவர் சொந்த தேசத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன், உங்களுக்கு சொந்த தேசத்தை கொடுக்க போகிறேன். நீங்க சொந்த தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீங்கள் போய் சேர்ந்தாலும் தலைமுறையாக பஸ்கா விருந்திலே இந்த கசப்பான கீரையை கட்டாயம் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் எந்த நிலையிலே நாம் இருந்தோம், அவர் எந்த நிலையில இருந்து நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதை இந்த கசப்பான கீரை, பஸ்காவில் இருக்கிற கசப்பான கீரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பொழுது கசப்பு கலந்த காடியை ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு ஆண்டவர் இனிமையை கர்த்தர் கொடுத்தார், நமக்கு நிம்மதியை கொடுத்தார். நான் கசப்பை ஏற்றுக்கொண்டேன் சிலுவையிலே, நீ இனி உன்னுடைய வாழ்க்கையிலே கசப்பு என்பது இல்லை, இனி உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே துக்ககரமான சூழ்நிலைகள் ஒன்றுமில்லை, நான் எல்லாவற்றையும் உனக்காக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த கசப்பான கீரையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கசப்பாயிருந்த நம்முடைய வாழ்க்கை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை
ஆண்டவர் எப்படியாக ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்பதை நாம் நினைக்கும்படியாக நாம் எப்பொழுதுமே நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கசப்பான கீரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கீரையை புசித்தார்கள் பஸ்கா விருந்திலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே கசப்பு கலந்த காடியை ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பை நான் எடுத்துக்கொண்டேன். உனக்கு என்னுடைய மதுரமான அன்பை நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ளுவாய் என்று சொன்னால் இந்த மதுரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? கசப்பான அனுபவங்களின் வழியாக அன்பான தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கசப்பை தவிர, துக்கத்தை தவிர, பாடுகளை தவிர வேறு ஒன்றுமே நமக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுது நமக்காக கசப்பு கலந்த காடியை அவர் ருசி பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான அனுபவங்களை எடுத்து போட்டார். நம்முடைய வாழ்க்கையை இனிமையுள்ளதாய் மாற்றி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக கசப்பை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த கசப்பை நீக்கி போட்டதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு அந்த கசப்பான கீரை குறித்த ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து, கசப்பான கீரை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த கசப்பான அந்த அனுபவம் எகிப்து தேசத்தில் அவர்கள் பட்டதான துக்கத்திற்கு, வேதனைக்கு அடையாளம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவரே பல வேதனைகளிலே, பல துக்கத்தில் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, நீர் அப்பா ஸ்தோத்திரம், அந்த எல்லா துக்கத்தையும் அந்த கசப்பையும் கல்வாரி சிலுவையிலே நீர் ருசி பார்த்து எங்களுக்கு ஆண்டவரே இனிமையை கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட கசப்பான ஆண்டவர் அனுபவங்களை எடுத்து போட்டீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கசப்பை எங்களுக்காய் ருசி பார்த்து எங்களுடைய கசப்பான அனுபவங்களை மாற்றின தேவனே ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய விலையில்லாத அன்பிற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என்றைக்கும் இதை நாங்கள் நினைத்து நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தரை கிருபை தாரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.